20 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பச்சை மிளகாய் 200 கிராம், பட்டை, ஏலக்காய், கிளவ், கல்பாசி எல்லாமே 20 கிராம். 1 கிலோவுக்கு 1 கிராம், 20 கிலோவுக்கு 20 கிராம். தயிர் 4 லிட்டர் எடுத்துக்கணும். ரெட் சில்லி பவுட்ரு 200 கிராம். உப்பு ஒரு பாக்கெட் எப்பயுமே வச்சுங்க. அதில் நம்ம 10 கை இல்லை 15 கை போடுற மாதிரி இருக்கும். நாங்கள் அது ப்ரெட் அல்வா செய்கிறதுக்காக மித்த எல்லாமே ஐட்டமாக இருக்குது. சிக்கன் மசாலா எல்லாமே நாங்கள் சிக்கன் வறுவல் போடுறதுக்காக வச்சுருக்கோம். துளசி அரிசி போட்டிங்கன்னா அரிசி உடையாமல் உங்களுக்கு பக்குவமாக வரும். எப்போனே பிஸ்மில்லான்னு சொல்லி அடுப்பு ஆரம்பிச்சிருங்க. 4 லிட்டர் ஜெம் கோல்டு எண்ணெய். एक दिन भी लीव डालना पहला दुकान हमें जैसा लीव डालते हैं लीव डालना. பத்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு வச்சிங்க. அது கூட ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா வரையும் எடுத்துருங்க. இந்த மசாலா கலக்கிறதுக்கு பிற்காலத்தில் நான் சொல்கிறேன். ஒரு ஐட்டமாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம 1 கிலோ 2 கிலோ செய்யும்போது அப்பப்போ அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் பல்காக செய்யும்போது இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், லவ் 20 கிராம், கல்பாசி 20 கிராம். எட்டு கிலோ வெங்காயம். அந்த எலுமிச்சை சாறு பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அது கூட மிளகாய் தூள் மட்டும் கலந்து வச்சிங்க. அது கூட தயிரும் சேர்ந்து கலந்துக்கணும். अदर लहसुन खल गोटा रे मुसा கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுருங்க. எண்ணெயிலேயே போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கடைசியாக இருக்கும். இது வந்து நம்ம ஜப்பார் ரைஸ் பண்ண அந்த டிப்ஸ் இது. அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டிருக்கேன், செகண்டு போட்டுருக்கேன். ரெண்டு கலந்து ஏன் போடாதீங்க அப்படின்னா எப்பவுமே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இஞ்சியில் தான் அதிகமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம பூண்டு போட்டு அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெயிலேயே நம்ம மிதக்க விட்டிங்கன்னா அது நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஃபைனலாக நம்மளுக்கு அந்த ருசி நம்மளுக்கு தெரியும்.
நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட ஆரம்பிச்சிடுங்க. 1 கிலோவுக்கு ஒரு பச்சை மிளகாய் நினச்சிட்டு 20 கிலோவுக்கு 20 பச்சை மிளகாய். அது கூட மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். நாங்கள் சக்தி மிளகாய்த்தூள் போட்டோம். அதுக்கு முன்னாடி கலக்கினதும் அதே மிளகாய்த்தூள் தான். என்னென்னா இது கலருக்காக நாங்கள் போட்டது. உப்பு ஒரு பொடி அளவுக்கு, 1 கிலோவுக்கு 1 பொடி அந்த மாதிரி பிடிச்சி 20 கிலோவுக்கு 20 பொடி போட்டுருங்க. அதுக்குன்னு ரொம்ப போட்டுற போகிறீங்க நண்பா. ஒரு பொடினா நாங்கள் பிடிக்கிட்டு கொஞ்சம் தான் பிடிப்போம், நீங்கள் அள்ளி பிடிச்சிட போகிறீங்க. அதோட சேர்த்து தக்காளியும் சேர்த்து போடுறோங்க. என்னடா பேசுறீங்க கேட்ட வார்த்தை? மூஞ்சி காட்டலடா, கறி காட்டுறேன். கறி லெக் பீஸ் காட்டு. எப்படி கழுவிங்க? எப்படி கழுவிங்க? கழுவி காட்டு. இல்லையா, அப்படிதான் இருக்கேன். கழுவி காட்டுறா. இதுதான் கழுவியா? அவ்வளோதானா? இப்படி கழுவுனா எப்படா? நல்லா கழுவுங்கடா. எடுக்கிறேன் பாரு. முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் கழுவணும், சரியா? சாப்பிட்டாச்சு. என்னது? 2 தான். இதுக்கான கிரேவி. பொறுமையாக போடுங்க, உள்ளார வச்சு போடுங்க. கீழே கொட்டிடுவான் இந்த மூசாக்கு. 20 கிலோ சிக்கன் போடணும். அதே மிளகாய்த்தூள் தான் நாங்கள் 3 விதமாக போடுவோம். அதே மாதிரி கொத்தமல்லி புதினாவும் அதே மாதிரி தான் 3 ஃப்ளேவராக போடுவோம். இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். டேஸ்ட்டு கணக்கு தான் உங்களுக்கு எல்லாமே. எங்கள் ஏரியா குட்டி மாஸ்டர், வருங்கால மாஸ்டர்னு சொல்லலாம். பேட்ரி வீடியோ வாங்கி பிடிக்க மாட்டேங்குது. நான் மூஞ்சியும் பிடிக்கணும், இதுலேயும் பிடிக்கணும், கறிலையும். பாய் வீடியோ பக்கத்தே தாத்தனி போயினாங்க கிசிவி. நம்ம சொன்னோம்ல புதினா கொத்தமல்லி 3 விதமாக போடணும்னு சொல்லி, அதே மாதிரி மொதல் அங்கே போட்டிருப்போம், இது 2வது. ஃபைனல் வந்து லாஸ்ட்டாக இறங்கும்போது நம்ம ஒன்று போட்டுக்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, கலந்து வச்சிருந்தோம்ல தயிர் கூட, எலுமிச்சை சாறு, மிளகாய்த்தூள், இது 3 தான்.
இது டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் சிக்கன் மசாலாவும் இது சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலாவும் இது கூட சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அல்டிமேட்டாக வரும். இது ஃபேமிலியாக நாங்கள் சாப்பிட்றதுனால நாங்கள் வெறும் சில்லி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி எல்லாமே நம்ம கணக்கு தாங்க. நாங்கள் துளசி அரிசி போட்டதுனால ஒரு படிக்கு 1.5 படி அந்த மாதிரி கணக்கு தான். हसीजा पानी कानो मई चार जगह है। सर अब बोल क्या बोली सर ब्रेड और लोग नहीं ब्रेड वो तिर किया था सामान को मेटल துளசி அரிசிங்க 3 முறை நல்லா கழுவி அதுக்கப்புறம் வடித்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு போய்ப்போம். ஒரு சொட்டு இல்லாமல் சும்மா போய் தான் தண்ணியெலாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணும். அப்போனா தான் அரிசி வந்து உடையாமையும் இருக்கும், குழகுழன்னு ஆகாமலேயும் இருக்கும். पानी நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தம் பண்ணுங்க. ஒரு 10 to 20 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டுடணும். எப்படி தம் போடுறதுன்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சிலர் ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும். நாங்கள் மேலே துணிலாம் எதுவும் போட மாட்டோம். அப்படியே போட்டு மேலே இருக்கிற நெருப்பு மட்டும் எடுத்து போட்டுருவோம். வெயிட் ஏதாச்சும் மேலே வச்சு விட்ருவோம். ஒரு சில பேர் துணியெலாம் கட்டி அதுக்கப்புறம் தம் போடுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக் எல்லாமே இருக்குது. இருக்கிற நெருப்பு எல்லாமே அணைச்சி விட்றணும். ஒரு 10 நிமிஷங்க, அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷங்க. நம்ம அதை திறக்கவே கூடாது, தொடவும் கூடாது. அவ்வளோதான். தம் போட்டிங்களா 20 நிமிஷம் வேறு வேலை ஏதாவது கிழிச்சிட்டு வரீங்களா, இப்போ குளிச்சுட்டு வாங்க. இல்லை டீ சாப்பிட்டு வரணுமா, டீ சாப்பிட்டு வாங்க. பிரியாணி சாப்பிட்ற நேரத்தில் என்னடா டீன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். மொத்தம் 2 முறையாக டீ குடிப்போம். ஒன்று வெங்காயம், இன்னொன்று தம் போடும்போது. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான சூப்பரான ஒரு பிரியாணி ரெடிங்க. சிக்கன் பிரியாணி. பிரியாணி மட்டும் உடையாமல் எடுக்கணுங்க, அதுதான் மெயினு. பீஸும் எதுவும் உடையாமல் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நாலா பக்கமும் அடியில் இருக்கிற பிரியாணி எல்லாமே தூக்கி மேலே விட்டுறணும். மேலே இருக்கிற பிரியாணி எல்லாமே பாதி அளவுக்கு கீழே போயிடணும். ஃபுல்லாக கீழே போகாது, முடிஞ்ச வரைக்கும் அதை தட்டி விட்டுறணும். கம்பியே எந்த அளவுக்கு வலியுது பார்த்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த லாஸ்ட்டில் கிடக்குது பாருங்கள் லெக் பீஸ், ஒரு பல்ட்டி அடிச்சது பாருங்கள். நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா? அந்த லெக் பீஸ் இருக்குது பாருங்கள்.
இது கூட நாங்கள் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சோங்க. சூப்பராக வந்தது. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதுவும் பாருங்கள்.